ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல இந்த புது வருஷத்துல நீங்க புதுசா சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு சார்பில் பாத்தீங்கன்னா டான்செட் 7.0 அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டான்செட் அப்படிங்கிற இந்த திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டு லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த வரக்கூடிய 2025ல நீங்க புதுசா சொந்தமா தொழில் தொடங்க போறீங்க, உங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்ல சார்பில் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி அளிக்கிறதா தமிழக அரசு சார்பில் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டெட்லைன்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 15 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இதை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிபிகேஷன் பத்தி பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சார்பில் டான்செட் அப்படிங்கிற புது கான்செப்ட் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தொழில் தொடங்க 15 லட்சம் நிதி உதவி வழங்குறதா தமிழக அரசு சார்பில் கொடுத்திருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். தமிழக அரசு வேலையில்லா பட்டதாரிகளின் நலன் கருதி பல்வேறு வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. மேலும் சொந்த தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் கடன் உதவியும் அளித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு புத்தொழில் இயக்கம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா டான்செட் சொல்றோம். இந்த டான்செட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய டான்செட் 7வது பதிப்பிற்காக விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளது அப்படிங்கறதையும் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த டான்செட் திட்டம் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட நிறுவனங்களுக்கு 15 லட்சமும் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு 1 வருட கால தொழில் வளர்பயிற்சி வழிகாட்டுதல்கள் மற்றும் தேசிய அளவிலான புத்தொழில் நிகழ்வுகளில் பங்கேற்ப பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தில் வாயிலாக பயன்பெற விரும்பும் புத்தொழில் நிறுவனங்கள் startup.tn அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜனவரி 15க்குள்ள ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய நிறுவனங்களை தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டிருக்க வேண்டும். மத்திய அரசின் சென்ட்ரல் கவர்மெண்ட் தளத்துல DPIITல நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ரிஜிஸ்டர் ஹோல்டரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த கான்செப்ட்ல நீங்க ஒரு 2025ல ஸ்டார்ட் அப் தொழில் பண்ண போறீங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஃபீல்டுங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் உமன் என்டர்பிரனர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாரிட்டி அப்படிங்கறது கொடுக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டரா அப்படி இல்லைன்னா இவர் இன்வெஸ்டரா அப்படிங்கறத கேட்பாங்க. நீங்க ஃபவுண்டர்ங்கிற அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க ஃபில் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் முதலீட்டாளர் அப்படின்னா முதலீட்டாளர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல அப் டு 15 lakhs வரைக்கும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கிரீன் டெக் ரூரல் இம்பாக்ட் உமன் லீட் ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15 lakhsம் அப் டு 10 lakhs யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் செக்டர் ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க கிரீன் டெக் ரிலேட்டடா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமாக 15 lakhs வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நிதி வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே அப்ளை நவுன்னு இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, startup.tn டான்செட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல டான்செட் 7.0 கான்செப்ட்ல தான் இது பாத்தீங்கன்னா நடக்குது. சோ அப்ளை ஃபார் ஃபண்டிங் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, நீங்க ஒரு ஃபவுண்டர் அப்படின்னா ஃபவுண்டர்ங்கிற கிளிக் பண்ணணும். நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய கம்பெனியோட நேம் கேட்பாங்க, ஆர்கனைசேஷன் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு
வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படிங்கிற இந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே லாகின் ஐடி இருக்கு அப்படின்னா மேல வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்களா கிரியேட் பண்ணிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு. அதே மாதிரி ஐ எம் நாட் யுவர் ரோபோட் அப்படிங்கிற இந்த டேப் கிளிக் பண்ணி நீங்க சைன் இன் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது, இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழக அரசு சார்பிலையும் சரி மத்திய அரசு சார்பில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போயிட்டு பாருங்க. அதுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஷேர் பண்ணிருப்போம். நம்ம சேனலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2024 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம வந்து ஸ்கீமை பத்தின அப்டேட்ஸ் வந்து தனியாவே கொடுத்துருக்கோம். ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு தனியா வந்து பிளேலிஸ்ட் இருக்கு, அங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 2025 புது வருஷத்துல புதுசா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பிசினஸ் வந்து பண்ண போறாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.